டபிள்யூடபிள்யூல ஆட்டிடியூட் ஈரா, ரூத்லெஸ் அக்ரஷன் ஈரா, பிஜி ஈரா, மாடர்ன் ஈரான்னு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பலவிதமான ஈராக்கள் வந்துட்டு போகும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ரெஸ்லர் டபிள்யூடபிள்யூ ரசிகர்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சி டபிள்யூடபிள்யூல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ரெஸ்லரா இருப்பாங்க. ஆனா ஆட்டிடியூட் ஈராவா இருந்தாலும் சரி, ரூத்லெஸ் அக்ரஷன் ஈராவா இருந்தாலும் சரி, பிஜி ஈராவா இருந்தாலும் சரி, இந்த எல்லா ஈராக்கள்லையுமே தங்களோட பாப்புலாரிட்டியை கொஞ்சம் கூட குறையாம பார்த்துக்கிட்ட ரெண்டு லெஜெண்டரி ரெஸ்லர் அப்படின்னா அது அண்டர்டேக்கரும் ட்ரிபிள் ஹெச்சும் தான். குறிப்பா ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரெசல்மேனியால பண்ணின சாதனைகள் மறுக்க முடியாதது. இவங்க ரெண்டு பேரோட மூமெண்ட்ஸையும் ரெசல்மேனியால இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச பல ரெசல்மேனியாக்கள் பயங்கரமான ஃபிளாப்பா தான் இருந்திருக்கும். காரணம் ரெசல்மேனியா அப்படின்னா ட்ரிபிள் ஹெச்சும் அண்டர்டேக்கரும் அப்படி கலக்குவாங்க. ரெண்டு பேரோட பாடி ஒர்க்கும் சரி, ரெண்டு பேர் ரெஸ்லிங் பண்ற விதமும் சரி, ரொம்பவே ப்ரூட்டலான லாங்கரான மேட்சஸ்ல ஃபுல் ஸ்டெமினாவோட ரெஸ்லிங் பண்றது சரி, ரெசல்மேனியால இவங்க ரெண்டு பேரும் பல சாதனைகளை பண்ணியிருந்தாங்க. அதுல சம்பாதிச்சது இது எல்லாத்தையும் பண்ணின ரெண்டு ரெஸ்லர் யாருன்னா அண்டர்டேக்கரும் ட்ரிபிள் ஹெச்சும் தான். நடந்த மெயின் ஈவென்ட் மேட்ச் தான். அந்த மேட்ச்ல ஜான்சினாவும் ராக்கும் ரெஸ்ல் பண்ணியிருப்பாங்க. டபிள்யூடபிள்யூ இந்த மேட்சுக்காக ஒரு வருஷமா பில்டப் பண்ணி பயங்கரமான முறையில தான் இந்த மேட்சை நடத்தினாங்க. இதனாலேயே அண்டர்டேக்கருக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் நடுவில் நடந்த அந்த எண்ட் ஆஃப் அன் ஈரா ஹெல் இன் எ செல் மேட்ச் நம்மள பல பேருக்கு அடிக்கடி ஞாபகத்தில இல்லாம மறந்து போயிருது. இது கண்டிப்பா சாதாரணமான மேட்ச் கிடையாது. இந்த மேட்சுக்கு பின்னாடி நிறைய ரைவல்ரி இருந்துச்சு. ட்ரிபிள் ஹெச்சும் சரி, அண்டர்டேக்கரும் சரி, ஹெல் இன் எ செல் மேட்ச் அப்படின்னு வந்தாலே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் 3 ரெசல்மேனியால 1-on-1 மேட்ச்ல ரெஸ்ல் பண்ண ரெஸ்லர்ஸ் அப்படின்னா ஒன்னு ரோமன் ரெயின்ஸ், பிராக் லெஸ்னர், இன்னொன்னு ராக், ஸ்டோன் கோல்டு, ஸ்டீவ் ஆஸ்டின், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரும் ட்ரிபிள் ஹெச்சும் தான். ஆனா இவங்களோட முதல் ரெசல்மேனியா மேட்சுக்கு பெரிய அளவுல எந்த ஸ்டோரி லைனும் இல்ல. ரொம்பவே நார்மலான சிம்பிளான ஒரு மேட்சா தான் அது ரெசல்மேனியா 17 நடந்துச்சு. பெரிய அளவுல ஸ்டோரி லைன் இல்லைனாலும் அன்னைக்கு ட்ரிபிள் ஹெச் அண்டர்டேக்கரும் அந்த மேட்சை வேற லெவல்ல ஒரு ப்ரூட்டலான மேட்சா மாத்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு மூணாவதா நடந்த அந்த ரெசல்மேனியா 28 மேட்சை பொறுத்த வரைக்கும் கதையே வேற. ரொம்பவே டீப்பான, அதிகமான பேட் பிளட்டை கொண்ட ஒரு பயங்கரமான ரூட்டடான ஸ்டோரி லைன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த டைம்ல இருந்துச்சு. ஃபைனலா டபிள்யூடபிள்யூ இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஆட்டிடியூட் ஈராவை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஃபைனலா கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ரெசல்மேனியா 28ல ஆனா நார்மலான மேட்ச்ல இல்ல, ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணாங்க. ஆனா அதை பார்க்கணும் அப்படின்னா நாம அதை 2000கள்ல பார்த்தா சரிபடாது. அதுக்கு நாம 1990களுக்கு போய் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். 1998ல டபிள்யூடபிள்யூல இருந்த ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னா அது அண்டர்டேக்கரும் சான் மைக்கேல்ஸும் தான். ஆனா பேக் ஸ்டேஜ்ல அண்டர்டேக்கருக்கும் சான் மைக்கேல்ஸுக்கும் சுத்தமா ஒத்து போகாது. காரணம் சான் மைக்கேல்ஸ் அதிகமா ட்ரக்ஸ் எடுத்து எப்பவும் போதையில இருக்கக்கூடிய, பேக் ஸ்டேஜ்ல பயங்கரமா ஊழலையும் அரசியலையும் பண்ணி வின்ஸ் மெக்மேனோட சப்போர்ட்டோட ரொம்ப நாளைக்கு டபிள்யூடபிள்யூ சாம்பியனா இருந்த ஒரு ரெஸ்லர் தான் சான் மைக்கேல்ஸ். சான் மைக்கேல்ஸ் பேக் ஸ்டேஜ்ல எந்த ரெஸ்லரையும் டபிள்யூடபிள்யூட எந்த மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸையும் மதிக்க மாட்டாரு. ஆனா அதே டைம்ல அண்டர்டேக்கர் பாத்தீங்கன்னா அவரு லாக்கர் ரூம் லீடர். அண்டர்டேக்கர் எல்லா ரெஸ்லர்ஸோட நல்லது கெட்டது கேட்பாரு, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு. அதனாலதான் அவரு லாக்கர் ரூம் லீடரா இருந்தாரு. இதனாலேயே சான் மைக்கேல்ஸுக்கும் அண்டர்டேக்கருக்கும் அந்த டைம்ல இருந்தே சுத்தமா ஒத்து போகாது. அண்டர்டேக்கரை பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. ரெசல்மேனியா 14ல ஸ்டோன் கோல்டு கூட முறையான முறையில சான் மைக்கேல்ஸ் தோக்காம இருந்திருந்தா சான் மைக்கேல்ஸ் அடிக்கிறதுக்காக அண்டர்டேக்கர் பேக் ஸ்டேஜ்ல அவரோட கையில டக் டேப்பை சுத்திட்டு ரெடியா இருந்ததா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கும் சான் மைக்கேல்ஸுக்கும் அந்த டைம்லயே ஒத்து போகாம தான் இருந்திருக்கு. ஆனா லக்கிலி ரெசல்மேனியா 14ல சான் மைக்கேல்ஸ் சொதப்பெல்லாம் எதுவும் பண்ணல. கரெக்டான முறையில ஸ்டோன் கோல்டு கிட்ட அவரோட டைட்டிலை கொடுத்துட்டு அந்த டைம்ல சான் மைக்கேல்ஸ் ரிட்டையர்ட் ஆகியிருப்பாரு. ஸோ அண்டர்டேக்கருக்கும் சான் மைக்கேல்ஸுக்குமான ரைவல்ரி தான் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் அண்டர்டேக்கருக்கும் நடந்த எண்ட் ஆஃப் அன் ஈராக்கு வித்திட்ட ஒரு முதல் ரைவல்ரியா இருந்துச்சு. ஹெல் இன் எ செல்லை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடபிள்யூ வரலாற்றில் நடந்த முதல் ஹெல் இன் எ செல் மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணது அண்டர்டேக்கரும் சான் மைக்கேல்ஸ் தான். 1997 வருஷம் நடந்த பேட் பிளட் பேப்பர்வியூல தான் இந்த முதல் எவர் ஹெல் இன் எ செல் மேட்ச் நடந்துச்சு. இதுக்கப்புறமா 1998 வருஷம் நடந்த ராயல் ரம்பிள் பேப்பர்வியூல அண்டர்டேக்கருக்கும் சான் மைக்கேல்ஸுக்கும் ஒரு கேஸ்கெட் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்ல ரிங்குக்கு வெளியே அண்டர்டேக்கர் போட்ட ஒரு பேக் பாடி டிராப்னால சான் மைக்கேல்ஸோட முதுகு பகுதி கேஸ்கெட்ல ஹிட் ஆனதுனால சான் மைக்கேல்ஸோட முதுகெலும்பு பயங்கரமா பாதிக்கப்பட்டு அந்த டைம்ல ஒரு 4 வருஷத்துக்கு அவரு டபிள்யூடபிள்யூக்கு ரெஸ்லிங் பண்ண வராம இருந்தாரு. இதுக்கப்புறமா 2002ல சான் மைக்கேல்ஸ் ரிட்டர்ன் ஆவாரு. அதுக்கப்புறமா சான் மைக்கேல்ஸுக்கும் அண்டர்டேக்கருக்குமான ரைவல்ரி டபிள்யூடபிள்யூல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சுது. 2007 வருஷம் நடந்த ராயல் ரம்பிள் மேட்சோட ஃபைனல் 2 ரெஸ்லர்ஸா அண்டர்டேக்கரும் சான் மைக்கேல்ஸ் தான் இருப்பாங்க. அந்த மேட்ச்ல அண்டர்டேக்கர் வின் பண்ணது மூலமா ரெசல்மேனியா 23ல பேட்டிஸ்டாவை ரெஸ்ல் பண்ண போவாரு. ஆனா அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு சான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கர் கூட ரெஸ்ல் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேட்சை கேட்பாரு. அண்டர்டேக்கரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுவாரு. அந்த டைம்ல அண்டர்டேக்கர் 16-0 அப்படிங்கிற ரெசல்மேனியா ரெக்கார்டை வச்சிருந்தாரு.
ரெசல்மேனியா 7ல தன்னோட ஸ்ட்ரீக் ஆரம்பிச்ச அண்டர்டேக்கர் ஒரு ரெசல்மேனியா மேட்ச்ல கூட தோத்ததே கிடையாது. 16 வருஷமா அண்டர்டேக்கரை யாராலையுமே ரெசல்மேனியால பின் பண்ணவும் முடியல, சப்மிட் பண்ணவும் முடியல. ஆனா இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் ரொம்பவே வித்தியாசமா தான் இருந்துச்சு. நார்மலா அண்டர்டேக்கர் தான் அவரோட ஆப்பனண்ட்டுக்கு அதிகமான பயத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசம் தான். குறிப்பா சான் மைக்கேல்ஸ் கல்லறை தோட்டத்துக்கெல்லாம் போய் அண்டர்டேக்கருக்கு கல்லறையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனை சான் மைக்கேல்ஸ் பண்ணியிருந்தாரு. ரெசல்மேனியா 25 டெக்சாஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்துச்சு. சான் மைக்கேல்ஸோட ஹோம் கண்ட்ரியும் டெக்சாஸ் தான், அண்டர்டேக்கரோட ஹோம் டவுனும் டெக்சாஸ் தான். குட் வெர்சஸ் ஈவில் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. சான் மைக்கேல்ஸ் வெள்ளை கலர் காஸ்டியூம் போட்டுட்டு மேகமூட்டத்துக்கு நடுவில் வெள்ளை கலர்ல காட் மாதிரியான என்ட்ரன்ஸை கொடுத்திருப்பாரு. அதே டைம்ல கம்ப்ளீட்டா பிளாக்கா இருட்டுக்குள்ள அண்டர்டேக்கர் பயங்கரமான ஒரு பிளாக் டீமன் என்ட்ரன்ஸை வந்து கொடுத்திருப்பாரு. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. WWE ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். ரெசல்மேனியா ஹிஸ்டரியில நடந்ததுலயே நம்பர் 1 மேட்ச் அப்படின்னு இந்த மேட்ச் பேர் எடுத்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல எக்கச்சக்கமான சர்ப்ரைசிங்கான ஸ்பாட்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்டர்டேக்கரும் சான் மைக்கேல்ஸும் அன்னைக்கு ஒன்னா இணைஞ்சு ரிங்கில வேற லெவல்ல மேஜிக் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா இந்த மேட்ச்ல டூம்ஸ்டோன் பைல் டிரைவர் போட்டு அண்டர்டேக்கர் சான் மைக்கேல்ஸை தோக்கடிச்சிருவாரு. இது மூலமா அண்டர்டேக்கர் 17 மேட்சஸ்ல ரெசல்மேனியால வின் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா WWEயோட ஸ்லாமி அவார்ட்ஸ் ப்ரோக்ராம்ல மேட்ச் ஆஃப் த இயர் அவார்டு இந்த மேட்சுக்கு கிடைச்சிருக்கும். அவார்டு அக்செப்ட் பண்றதுக்காக சான் மைக்கேல்ஸ் வந்திருப்பாரு. ஆனா சான் மைக்கேல்ஸ் அவரோட கையில கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாமி அவார்டை வெற்றிக்கான அடையாளமா பார்க்க மாட்டாரு, தோல்விக்கான அடையாளமா தான் பார்ப்பாரு. அதை பார்த்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆவாரு. காரணம் ரெசல்மேனியா 25ல சான் மைக்கேல்ஸ் ரொம்பவே க்ளோஸா வந்திருப்பாரு. ஆனா அவரால் அவ்வளவு எஃபர்ட் போட்டும் அண்டர்டேக்கரை தோக்கடிச்சிருக்க முடியாது. ஸோ அந்த ப்ரோமோல சான் மைக்கேல்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அண்டர்டேக்கர் உன்னை என்னால தோக்கடிக்க முடியும், எனக்கு இன்னொரு மேட்ச் வேணும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த டைம்ல வேர்ல்டு சாம்பியனா இருந்த அண்டர்டேக்கர் பாத்தீங்கன்னா அதுக்கு மறுத்து நோ சொல்லிடுவாரு. இதனால சான் மைக்கேல்ஸ் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருவாரு. சான் மைக்கேல்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் மேட்சை எப்படியாவது வின் பண்ணி அண்டர்டேக்கர் கூட ரெசல்மேனியால ரெசல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த ராயல் ரம்பிள்ல எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சான் மைக்கேல்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா பேட்டிஸ்டா சான் மைக்கேல்ஸை எலிமினேட் பண்ணி விட்டுருவாரு. இது பாத்தீங்கன்னா சான் மைக்கேல்ஸுக்கு வேற லெவலில் ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அம்பையர்ஸுக்கெல்லாம் வந்து சூப்பர் கிக் அடிப்பாரு. மேட்ச்ல திருப்பி என்டர் ஆக எல்லாம் ட்ரை பண்ணுவாரு. அங்க இருந்து அவர் வெளியே போகும்போது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே நடந்த மொத்த ஸ்டோரியையும் அன்னைக்கு சொல்லிச்சு. இதுக்கப்புறமா அந்த வருஷத்தோட எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் நடந்துச்சு. எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்ல அண்டர்டேக்கர் அவரோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி கடுப்புல இருந்த சான் மைக்கேல்ஸ் மேட்ச்ல ஷாக்கிங் ஆட்டு கேஜுக்கு கீழே இருந்து என்ட்ரன்ஸை கொடுத்து அண்டர்டேக்கருக்கு ஒரு சூப்பர் கிக் அடிச்சு அண்டர்டேக்கரோட மேட்ச் அண்டர்டேக்கர் வின் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாரு. வெறுப்பாகி போன நம்ம அண்டர்டேக்கர் பாத்தீங்கன்னா மேட்ச்ல தோத்ததுனால சான் மைக்கேல்ஸோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிடுவாரு. ஆனா அண்டர்டேக்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சான் மைக்கேல்ஸ் நீ வின் பண்ணினா என்னோட ஸ்ட்ரீக்கை நீ முறியடிக்கலாம், ஆனா நான் வின் பண்ண அப்படின்னா உன்னோட WWE கரியர் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா சான் மைக்கேல்ஸுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். காரணம் 20 வருஷம் பழமையான சான் மைக்கேல்ஸோட லெஜெண்டரி எலஸ்ட்ரியஸ் கரியர் அவர் இந்த ஒரே மேட்ச்ல தோத்தார் அப்படின்னா கம்ப்ளீட்டா காணாம போயிடும். ஆனா சான் மைக்கேல்ஸுக்கு வேற வழியே கிடையாது, அவர் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கர் கூட மேட்சே கேட்டிருப்பாரு. ஸோ ஃபைனலா ரெசல்மேனியா 26ல ஸ்ட்ரீக் வெர்சஸ் கரியர் அப்படிங்கிற பெயர்ல WWE இந்த மேட்சை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க. அண்டர்டேக்கர் வின் பண்ணாருன்னா சான் மைக்கேல்ஸோட கரியர் போயிடும், சான் மைக்கேல்ஸ் வின் பண்ணாருன்னா அண்டர்டேக்கரோட லெஜெண்டரி ஸ்ட்ரீக் முடிவுக்கு வந்துடும். ஸோ இந்த மேட்சுக்கு அந்த டைம்ல எந்த அளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஃபைனலா மேட்ச் நடந்துச்சு. மேட்ச்ல டூம்ஸ்டோன் பைல் டிரைவர், சோக் ஸ்லாம், ஸ்வீட் இன் மியூசிக், மூன் சால்ட், சூப்பர் கிக்னு என்னெல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே இருந்துச்சு. அண்டர்டேக்கரோட ஹில் ஸ்கேட் சப்மிஷன் மூவ் கூட இருந்துச்சு. ஃபைனலா அண்டர்டேக்கர் கஷ்டப்பட்டு சான் மைக்கேல்ஸுக்கு ஒரு டூம்ஸ்டோன் பைல் டிரைவர் போடுவாரு. அதை சான் மைக்கேல்ஸ் கிக் அவுட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா சான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கர் கழுத்துல கை வச்சு பண்ணக்கூடிய அந்த மேனரிசம் பண்ணி அண்டர்டேக்கரே கிண்டல் அடிப்பாரு. கடுப்பான அண்டர்டேக்கர் சான் மைக்கேல்ஸை டூம்ஸ்டோன் பைல் டிரைவருக்காக தலைகீழா தூக்கி அங்க இருந்து ஒரு அடி தூரம் ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான டூம்ஸ்டோன் பைல் டிரைவரை போட்டு இந்த மேட்ச் அண்டர்டேக்கர் அன்னைக்கு என் பண்ணிருப்பாரு. அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக் அன்னைக்கு வின் பண்ணிச்சு. அண்டர்டேக்கர் ரெசல்மேனியால 18-0 அப்படிங்கிற கணக்குல அவரோட ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணாரு. ஆனா 20 இயர்ஸ் ஓல்டான சான் மைக்கேல்ஸோட எலஸ்ட்ரியஸ் கரியர் அன்னைக்கு WWEல முடிவுக்கு வந்துச்சு. சான் மைக்கேல்ஸுக்கு வேற வழியே கிடையாது. அவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு WWEல இருந்து வெளியே போனாரு. அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ராய் எபிசோட்ல WWE சான் மைக்கேல்ஸுக்கான ஒரு ஃபேர்வெலை நடத்தினாங்க. சான் மைக்கேல்ஸ் அழுதுகிட்டே வேற லெவலில் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியே போயிருப்பாரு. சான் மைக்கேல்ஸ் என்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் வெளியே போறதுக்கு முன்னாடி சான் மைக்கேல்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ட்ரிபிள் ஹெச் பின்னாடில இருந்து வந்து சான் மைக்கேல்ஸை ஹக் பண்ணி சான் மைக்கேல்ஸுக்கு குட் பை சொல்லியிருப்பாரு. அதோட சான் மைக்கேல்ஸோட WWE கரியர் முடிஞ்சிருந்தது. சான் மைக்கேல்ஸையும் ட்ரிபிள் ஹெச்சையும் பொறுத்த வரைக்கும்
இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவங்களோட ரைவல்ரியும் 1990ல் ஸ்டார்ட் ஆச்சுது. சான் மைக்கேல்ஸும் ட்ரிபிள் ஹெச்சும் ஒன்றா இணைஞ்சு தான் டிஎக்ஸ் அப்படிங்கிற ரெபுலியஸான ஒரு ஃபேக்ஷனை ஆரம்பிச்சாங்க. ஆட்டிடியூட் ஏரால இருந்ததில் நம்பர் 1 டீம் டிஎக்ஸ் தான். டிஎக்ஸோட வரலாறு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிஎக்ஸ் அப்படின்னாலே நோ எஃப்ஸ் ஹீவன். ஸோ இவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. பயங்கர ரெஃப்லியஸான ஆட்டிடியூடான வேற லெவல் கேங்கு தான் இது. ஸோ டிஎக்ஸில் ஒன்றா இருந்த டைம்லையும் சரி, மாறி மாறி ரெசில் பண்ண ரைவல்ரி டைம்லையும் சரி, எப்போ எல்லாம் ட்ரிபிள் ஹெச்சும் சான் மைக்கேல்ஸ் ஒன்றா இருப்பாங்களோ அப்போ எல்லாம் WWE ரசிகர்களுக்கு அங்கே ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக அண்டர்டேக்கர் கூட தோத்தது மூலமா சான் மைக்கேல்ஸோட கரியர் எண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அண்டர்டேக்கர் அதுக்கப்புறமா தொடர்ந்து ரெசில் பண்ணாரு. கேன் கூட பிரீஃபா கொஞ்ச நாள் ஒரு ரைவல்ரி பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த ரைவல்ரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்டர்டேக்கர் WWEல காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறமா கரெக்டா ரெசல்மேனியா டைம்ல பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப WWEக்கு ரிட்டர்ன் ஆகி இருப்பாரு. ஆனால் அண்டர்டேக்கர் ரிட்டர்ன் ஆகி அவரோட ப்ரோமோல பேசுறதுக்கு முன்னாடியே ட்ரிபிள் ஹெச் அண்டர்டேக்கரை இன்டர்ஃபியர் பண்ணிடுவாரு. ட்ரிபிள் ஹெச் அன்னைக்கு அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த செக்மெண்ட்ல அண்டர்டேக்கரும் ட்ரிபிள் ஹெச்சும் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. இது கம்ப்ளீட்டான ஒரு ஊமை செக்மெண்டாக தான் இருந்துச்சு. 2 பேருமே சைலண்டா நிற்பாங்க. 2 பேருமே ரெசல்மேனியா 27 சைனை பார்ப்பாங்க. அது மூலமா ரெசல்மேனியா 27ல இவங்க ரெசல் பண்ண போறது கன்ஃபார்ம் ஆச்சுது. அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ரா எபிசோட்ல அண்டர்டேக்கரும் ட்ரிபிள் ஹெச்சும் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோமோல ட்ரிபிள் ஹெச் அண்டர்டேக்கர் கிட்ட பயங்கரமா பேசியிருப்பாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, ட்ரிபிள் ஹெச்சும் சான் மைக்கேல்ஸும் முன்னாடி ஒரு டீல் பண்ணியிருந்ததாகவும், அது என்ன அப்படின்னா, அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ரெஸ்லர் WWEல ரெசில் பண்ண முடியாத அளவுக்கு வயசானாங்க அப்படின்னா அந்த டைம்ல இன்னொரு ரெஸ்லர் அவங்களோட கரியரை முடிக்கணும் அப்படின்னும். ஸோ ட்ரிபிள் ஹெச் அப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, அண்டர்டேக்கரால இதுக்கு மேல WWEல ரெசில் பண்ண முடியாது, அண்டர்டேக்கருக்கு வயசாயிடுச்சு, அண்டர்டேக்கரால ரெஸ்லிங் பண்ண முடியாது, அதனால அண்டர்டேக்கர் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரிபிள் ஹெச் சொல்லுவாரு. இது கேட்டு கடுப்பான அண்டர்டேக்கர் ட்ரிபிள் ஹெச்சுக்கு அகைன்ஸ்டா பேசினது மட்டும் இல்லாம சான் மைக்கேல்ஸை பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, எதனால ட்ரிபிள் ஹெச்சால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நீ ட்ரிபிள் ஹெச் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. ஆல்ரெடி 2 தடவை அண்டர்டேக்கர் கிட்ட தோத்திருந்த சான் மைக்கேல்ஸ் ட்ரிபிள் ஹெச்சுக்கு பதிலே சொல்லாம அங்கிருந்து சைலண்டா இறங்கி போயிடுவாரு. இது மூலமா ட்ரிபிள் ஹெச்சால அண்டர்டேக்கரை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறத சைலண்டா சான் மைக்கேல்ஸ் அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. ஃபைனலா ரெசல்மேனியா 27ல இந்த மேட்ச் நடந்துச்சு. ஆனா ரெசல்மேனியா 27ல நடந்த மற்ற மேட்சஸ் எல்லாம் ரொம்பவே மொக்கையான மேட்சஸ் தான். ரெசல்மேனியா 27 மேட்ச் கார்டு ரொம்பவே மோசம், இதுல டவுட்டே கிடையாது. ரெசல்மேனியா 27ல இருந்த ஒரே ஒரு நல்ல மேட்ச் யாரோடது அப்படின்னா ட்ரிபிள் ஹெச் அண்டர்டேக்கருக்கு நடுவில் நடந்த அந்த மேட்ச் தான். இது தவிர ரெசல்மேனியா 27ல நல்ல மேட்ச் நீங்க ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா அந்த மேட்சோட நேம மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரூட்டலா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல என்னதான் அண்டர்டேக்கரால வின் பண்ணியிருந்தாலும் அண்டர்டேக்கர் அன்னைக்கு ஒரு பெரிய வாருக்கே போயிட்டு வந்திருப்பாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்டர்டேக்கரால எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. அண்டர்டேக்கர் வின் பண்ணதுக்கு அப்புறமா 19 அப்படின்னு WWE பைரோ எல்லாம் போட்டு ஸ்கிரீன்ல காமிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா அண்டர்டேக்கரால எழும்பி நின்று செலிப்ரேட்டே பண்ண முடியாது. இதுக்கப்புறமா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அண்டர்டேக்கர் ரெசல்மேனியா 27 முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 நாள் அவர் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணதா சொல்லியிருக்காரு. காரணம் அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா இன்ஜூர் ஆகி இருந்தாரு. மேட்ச் முடிஞ்சு ஸ்டேஜ்ல இருந்து வெளியே போகும்போது அண்டர்டேக்கர் எந்திரிச்சு நிக்க முடியாம கீழே அப்படியே விழுந்துருவாரு. இதை பார்த்து ட்ரிபிள் ஹெச்சே பயந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஸோ ஓவராலா அந்த மேட்ச்ல அண்டர்டேக்கர் ஒரு வாரம் வின் பண்ணிருப்பாரு. ஆனா அன்னைக்கு நடந்த பேட்டில் வின் பண்ணது யாரு அப்படின்னா அது ட்ரிபிள் ஹெச் தான். இதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு WWE பக்கமே வரல. காரணம் ரொம்பவே வீக்கா இருந்தாரு. ஆனா அதே டைம்ல ட்ரிபிள் ஹெச் WWEல புதிய COO மாறி ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் மாதிரியான ஒரு ரோலை ட்ரிபிள் ஹெச் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. ரிட்டர்ன் ஆன அண்டர்டேக்கர் எப்படி சான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கர் கிட்ட ஒரு ரெசல்மேனியா மேட்சுக்கு கெஞ்சினாரோ அதே மாதிரி இந்த தடவை அண்டர்டேக்கர் ட்ரிபிள் ஹெச் கிட்ட போய் ஒரு ரெசல்மேனியா மேட்சுக்கு கெஞ்சி இருப்பாரு. ஆனா ட்ரிபிள் ஹெச் அசால்ட்டா அண்டர்டேக்கரோட ஷோல்டர்ல தட்டி கொடுத்து உன்னோட ரெசில் பண்ண மாட்டேன், உன்னோட லைஃபை என் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, முன்னாடி மாதிரி எனக்கு உன்னை பார்க்கும்போது ரெசில் பண்றதுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அண்டர்டேக்கரை டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ரா எபிசோட்ல அண்டர்டேக்கர் ஒரு செக்மெண்ட்ல வருவாரு. ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 27 ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த ஒரு செக்மெண்ட் அழகா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அண்டர்டேக்கர் அவரோட முடியை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு வேற லெவல் செக்மெண்ட் தான் அது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் ட்ரிபிள் ஹெச் கிட்ட மேட்ச் கேட்டாலும் ட்ரிபிள் ஹெச் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறமா சான் மைக்கேல்ஸ் ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. ரிட்டர்ன் ஆன சான் மைக்கேல்ஸும் ட்ரிபிள் ஹெச் கிட்ட போயிட்டு அண்டர்டேக்கர் கூட ரெசில் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவாரு. ஆனா அதை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ஏத்துக்கவே மாட்டாரு. ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் இனிமே WWEயோட ஃபியூச்சர் பத்தி பார்க்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அண்டர்டேக்கர் மாதிரியான WWEக்கு அதிகமான பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு பிராண்டை அவர் என் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ ஓவரால் அந்த டைம்ல ட்ரிபிள் ஹெச் கம்ப்ளீட்டா அண்டர்டேக்கர் கூட ரெசில் பண்ண ஒத்துக்கவே மாட்டாரு. அதை மறுதளிச்சுட்டே தான் இருப்பாரு. இதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் ட்ரிபிள் ஹெச்சை ஒத்துக்க வச்சிருப்பாரு. அதுதான் பாத்தீங்கன்னா வேற லெவல் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆன அண்டர்டேக்கர் ஒரு ப்ரோமோல பயங்கரமா பேசுவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா ரெசல்மேனியா 27 மேட்சை
தன்னால மறக்க முடியல அப்படின்னும் கடந்த ஒரு வருஷமா அந்த மேட்ச் தன்னோட நினைவுல வந்துட்டு போனதாகவும் அண்டர்டேக்கர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அண்டர்டேக்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஷான் மைக்கேல்ஸால என்ன ரெசல்மேனியால தோக்கடிக்க முடியல. ஸோ ட்ரிபிள் ஹெச்சோட ஹார்ட்ல டீப் டவுன்ல ட்ரிபிள் ஹெச்சுக்கே தெரியும் அவனால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு. காரணம் ட்ரிபிள் ஹெச் எப்பவுமே ஷான் மைக்கேல்ஸோட செகண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ தன்னோட ஃப்ரெண்டை விட தன்னை அண்டர்டேக்கர் குறைச்சி மதிப்பிட்டதை கவனிச்சா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கடுப்பாகிடுவாரு. அண்டர்டேக்கர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ட்ரிபிள் ஹெச்சை வேற லெவலில் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ வெறுப்பான ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் கூட ரெசல்மேனியா 28ல ரெசல் பண்ண சம்மதிப்பாரு. ஆனா அந்த டைம்ல ட்ரிபிள் ஹெச் அண்டர்டேக்கருக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்பாரு. அது என்ன அப்படின்னா, நடக்க போற இந்த மேட்ச் ஒரு எண்ட் ஆஃப் அன் ஈரா மேட்சா இருக்கும் அப்படின்னும், WWE அண்டர்டேக்கரோட வரலாறு முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இது ஒரு ஐகானிக்கான ஹெல் இன் எ செல் மேட்சா நடக்கணும் அப்படின்னும் ட்ரிபிள் ஹெச் அன்னைக்கு அண்டர்டேக்கருக்கு ஒரு ஸ்டிப்புலேஷனையும் போடுவாரு. இதுக்கப்புறமா WWE எப்பவும் போல அவங்களோட ஸ்டோரி லைனை பெர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சுக்கான பில்டப்ல WWE அண்டர்டேக்கர், ட்ரிபிள் ஹெச், ஷான் மைக்கேல்ஸ் 3 பேரையுமே வந்து சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா ஷான் மைக்கேல்ஸ் அந்த டைம்ல ஒரு ப்ரோமோவை கட் பண்ணி அதுல என்ன பேசுவார் அப்படின்னா, ட்ரிபிள் ஹெச்சை ரொம்பவே டேஞ்சரா மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ட்ரிபிள் ஹெச்சையும் ஷான் மைக்கேல்ஸையும் கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காரணம் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஷான் மைக்கேல்ஸுக்குமே WWEல ஒரு டீப்பான ரைவல்ரி இருந்துச்சு. எப்ப எல்லாம் ரசிகர்கள் ஷான் மைக்கேல்ஸ் ட்ரிபிள் ஹெச்சை விட பெட்டர் அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப எல்லாம் தான் ஷான் மைக்கேல்ஸோட பெட்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்காக ட்ரிபிள் ஹெச் என்ன வேணாலும் பண்ணுவாரு. லேடர் மேட்சஸ், ஹெல் இன் எ செல் மேட்சஸ், நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்சஸ், பிளட் மேட்சஸ்னு ஷான் மைக்கேல்ஸும் ட்ரிபிள் ஹெச்சும் WWEல ரெசல் பண்ணாத ப்ரூட்டலான கொடூரமான மேட்சஸே கிடையாது. ஆனா என்னதான் இவங்க ரிங்ல அந்த அளவு பயங்கரமா ரெசல் பண்ணாலும் ரியல் லைஃப்ல ஒருத்தர் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல இவங்க 2 பேருக்குமே காமனான ஒரு எனிமியா வந்திருந்தது யாரு அப்படின்னா அது லெஜெண்டரி அண்டர்டேக்கர் தான். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஷான் மைக்கேல்ஸ் இன்னொரு ப்ரோமோல என்ன பேசுவார் அப்படின்னா, நான் WWEக்கு வந்ததுக்கு அப்புறமா பேக் ஸ்டேஜ்ல நிறைய பேரை மீட் பண்ண, என்னை யாருமே லூசர் அப்படின்னு சொல்லல. ஆனா நான் ஒரு ஆளை மட்டும் மீட் பண்ணவே இல்லை. அது யாரு அப்படின்னு அண்டர்டேக்கர் நான் லூசர் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை வந்து என் ஃபேஸ் முன்னாடி சொல்லு அப்படின்னு கேட்பாரு. உடனே பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வந்திருப்பாரு. அண்டர்டேக்கர் வந்ததுக்கு அப்புறமா ஷான் மைக்கேல்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரெசல்மேனியா 28ல அண்டர்டேக்கருக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கு நடக்க போற ஹெல் இன் எ செல் மேட்ச்ல ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியா என்ன அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஷான் மைக்கேல்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரெசல்மேனியா 25, 26ல என்னால உன்ன தோக்கடிக்க முடியல. ஆனா ரெசல்மேனியா 28ல உன்னோட ஷோல்டர் ஸ்பின் பண்ணும்போது 1 2 3 கவுண்ட நான் தான் பண்ணுவேன். சோ நீ என்னோட கரியரை எண்ட் பண்ணுன, உன்னோட கரியர் எண்ட் ஆகுறதுக்கு நான் தான் காரணமா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல ஒரு ப்ரோமோவை கட் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா அடுத்த வாரம் நடந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்திருப்பாரு. ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லுவார் அப்படின்னா, திரும்பவும் எல்லாரும் அண்டர்டேக்கரையும் ஷான் மைக்கேல்ஸையும் பத்தி பேசுறீங்க, ஆனா நீங்க எல்லாரும் ஒரி பண்ண வேண்டியது ட்ரிபிள் ஹெச்சை பத்தி. நான் ட்ரிபிள் ஹெச் தான் அண்டர்டேக்கரை எண்ட் பண்ண போறேன். WWEல இருக்கிறதுல அதிகமான ஹெல் இன் எ செல் மேட்ச்ல ரெசல் பண்ணது நானும் அண்டர்டேக்கர் தான். ஆனா அதுல அதிகமான ஹெல் இன் எ செல் மேட்ச்ல வின் பண்ணது நான் ட்ரிபிள் ஹெச் தான். ஸோ WWEயோட இந்த எண்ட் ஆஃப் அன் ஈரா மேட்ச்ல அண்டர்டேக்கரை நான் தான் பீட் பண்ணி ஆட்டிடியூட் ஈராவையும் WWEயோட பெரிய வரலாறு கொண்ட அந்த ஈராவையும் நான் தான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் பேசுவாரு. அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் ட்ரிபிள் ஹெச்சை பத்தி, இந்த மேட்ச்ல என்னெல்லாம் அந்த லைன்ல இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியாது. இந்த மேட்ச் மூலமா நீ உன்னோட ஒய்ஃபை இழக்கலாம், குழந்தைகளை இழக்கலாம், ஏன் உன்னோட லைஃபையே இந்த மேட்ச்ல நீ இழக்கலாம், எல்லாத்தையுமே அந்த லைன்ல போடுறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ட்ரிபிள் ஹெச் எல்லாமே எனக்கு தெரியும், ஐ எம் த கேம், நான் எல்லாத்துக்கும் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் அப்படின்னு அந்த ப்ரோமோவை முடிச்சிருப்பாரு. ஆனா அண்டர்டேக்கர் பாத்தீங்கன்னா ப்ரோமோவை முடிக்க மாட்டாரு. அண்டர்டேக்கர் ரிங்ல இருந்து வெளியே போற மாதிரி போயிட்டு சடனா திரும்பி ட்ரிபிள் ஹெச்சோட ஃபேஸ்க்கு நேரா போய் மைக்க பிடிச்சி, ஞாபகம் இருக்கா ஷான் மைக்கேல்ஸ் உன்னை விட பெட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஆமா அது உண்மைதான், ஷான் மைக்கேல்ஸ் உன்னை விட பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் ஹெச்சா பயங்கரமா டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. பில்டப் ஸ்டோரி லைன் எல்லாமே முடிஞ்சது. அடுத்து நடந்தது ரெசல்மேனியா 28 எண்ட் ஆஃப் அன் ஈரா ஹெல் இன் எ செல் மேட்ச். இது ஒரு எண்ட் ஆஃப் அன் ஈரா மேட்ச் அப்படிங்கிறதுனால WWE நிறைய விஷயங்களை திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க. லெஜெண்டரி ஷான் மைக்கேல்ஸ் ரெஃபரியா இருப்பாரு. அதே டைம்ல ஷான் மைக்கேல்ஸோட உண்மையான இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத யாராலையுமே நினைக்க முடியாது. WWEயோட லெஜெண்டரி கமெண்ட்ரி, ரெஸ்லிங் கமெண்ட்ரி, லெஜெண்டரி கமெண்ட்ரி மெம்பரான ஜிம் ராஸ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஹெல் இன் எ செல் மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வரும். அண்டர்டேக்கர் அவரோட லாங் ஹேரை கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பால்டா இருக்கிற மாதிரியான ரொம்பவே ஷார்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல வந்திருப்பாரு. அண்டர்டேக்கரோட தலைமுடி தான் அன்னைக்கு போயிருந்துச்சு. அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கும் இன்னைக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரெசல்மேனியா 28ஓட தீமான மெட்டலிங்கஸ் அப்படிங்கிறவங்களால பாடப்பட்ட மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டும் பேக்ரவுண்ட்ல வேற லெவல்ல ஓடிட்டு இருக்கும். ஃபைனலா அந்த கேஜும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இறங்கி க்ளோஸ் ஆச்சுது. மேட்சும் ஸ்டார்ட் ஆச்சுது. மேட்ச் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் இது ஸ்லோவான மேட்சா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா மேட்ச் பயங்கர ஸ்பீடான ஃபுல்லா எப்பிக்கான ஒரு மேட்சா இருந்துச்சு. மேட்சோட ஆரம்ப
பகுதி முழுவதும் யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா அண்டர்டேக்கரோட கண்ட்ரோல்ல ட்ரிபிள் ஹெச்சை பிடிச்சி அங்க எங்கேயும் தள்ளி விட்டு கேஜ்ல இடிக்க வச்சாரு. அதுக்கப்புறமா வெளியில ஃப்ளோர்ல ஒரு பேக் வச்சு அட்டாக் பண்ணது எடுத்துட்டு வந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் அண்டர்டேக்கரை அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ஒரு சேரை எடுத்து நியர்லி ஒரு 20 தடவை வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ஸ்டீல் சேரை வச்சு அண்டர்டேக்கரோட முதுக பதம் பார்த்து விட்டுருப்பாரு. ட்ரிபிள் ஹெச் அண்டர்டேக்கரை சேரை வச்சு அடிச்சு சாகடிக்க பார்ப்பாரு. இதை பார்த்து பயந்து போன ஷான் மைக்கேல்ஸை வந்து பாத்தீங்கன்னா சேரை பிடுங்கி வெளியே போட்டுருவாரு. அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் ஷான் மைக்கேல்ஸோட ஃபேஸ் பக்கமா போய் கத்துவாரு, எண்ட் இட் ஆர் ஐ வில் அப்படின்னு கத்துவாரு. முடி இல்லைன்னா இதை நான் முடிச்சிடும் அப்படின்னு. ஸோ ஷான் மைக்கேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெல்ல ரிங் பண்ண சொல்லவா இல்லைன்னா அண்டர்டேக்கர் கிட்ட கேட்கவா என்னன்னு தெரியாம ஷான் மைக்கேல்ஸ் குழம்பி போய் தவிச்சிட்டு இருப்பாரு. ஷான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கர் கிட்ட போய் ப்ளீஸ் விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அண்டர்டேக்கர் முடியாதுன்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த ட்ரிபிள் ஹெச்சுக்கு கடுப்பாயிரும். அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் வெளியே போய் அவரோட எப்பிக் ஆயுதமான ஸ்லெட்ஜ் கேமரா கொண்டு வந்து அதை வச்சு அண்டர்டேக்கரோட ஹெட்ல அடிப்பாரு. ஆனா அதை பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் கிக் அவுட் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறமா சைக்கோவா மாறின ட்ரிபிள் ஹெச் அந்த சுத்தியலை எடுத்து அண்டர்டேக்கரோட தலையில வச்சு குறிப்பாத்து அண்டர்டேக்கரோட தலையை உடைக்கிறதுக்காக சுத்தியலை தூக்குவாரு. பின்னாடியில இருந்து ஷான் மைக்கேல்ஸ் அதை வாங்கி பறிச்சு அன்னைக்கு அண்டர்டேக்கரை காப்பாத்திடுவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் இந்த மேட்ச்ல ரொம்பவே கிரேசியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா ஷான் மைக்கேல்ஸ் ட்ரிபிள் ஹெச் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஷான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கர் கிட்ட போய் நான் மேட்சை முடிக்க போறேன், பெல்ல ரிங் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. மேட்ச் முடியக்கூடாதுன்னு நினைச்ச அண்டர்டேக்கர் ரொம்பவே கிரேசியா ஷான் மைக்கேல்ஸை பிடிச்சி ஷான் மைக்கேல்ஸுக்கு காரணமே இல்லாம ஹெல்ஸ் கேட்டை போட்டுருவாரு. அதுக்கப்புறமா அந்த லாக்கை ட்ரிபிள் ஹெச் பிரேக் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் ஒரு லோ ப்ளோ அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ரெஃப்ரி சார்லஸ் ராபின்சனுக்கு ஒரு சோக் ஸ்லாம் விழுந்திருக்கும். மேட்ச் ரொம்பவே கான்ட்ரவர்சியலா மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் ட்ரிபிள் ஹெச்சுக்கு டூம்ஸ்டோன் பைல் டிரைவர் போடுறதுக்காக ஷோல்டர்ல தூக்குவாரு. ட்ரிபிள் ஹெச் அதை ரிவர்ஸ் பண்ணி அண்டர்டேக்கரை ஷான் மைக்கேல்ஸ் பக்கமா தள்ளி விடுவாரு. ஷான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கர் அவர் எதனால WWE டெட் மேன் அப்படிங்கறத காமிச்சிருப்பாரு. ட்ரிபிள் ஹெச் சேரை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அண்டர்டேக்கர் அந்த சேரை காலை வச்சு மிதிச்சிட்டு அவரோட 7 அடி அசுர உருவத்தை காமிச்சு ட்ரிபிள் ஹெச்சை பயமுறுத்தி இருப்பாரு. அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் ஸ்டீல் சேரை எடுத்து ட்ரிபிள் ஹெச்சை பழி வாங்குற விதமா வச்சு வெலாசி தள்ளிடுவாரு. அண்டர்டேக்கர் ட்ரிபிள் ஹெச்சை ஒவ்வொரு தடவை அடிக்கும் போதும் தன்னோட ஃப்ரெண்டு மேல படுற தனக்கும் வலிக்கிற மாதிரி ஷான் மைக்கேல்ஸ் ஒரு பக்கம் வேற லெவல் ஆக்டிங் பிளான் பண்ணாத மூவ்மெண்ட் இருந்திருக்கும். இது பிளான் பண்ணப்படாத மூவ்மெண்ட் அப்படிங்கறத ட்ரிபிள் ஹெச்சை சொல்லியிருப்பாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கரும் ட்ரிபிள் ஹெச்சும் ஷான் மைக்கேல்ஸும் எமோஷனலா என்ட்ரன்ஸ் பக்கத்துல வச்சு ஒரு ஹக் பண்ணியிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட்ல இல்லாத ஒண்ணுதான். என்னதான் இவங்க 2 பேருக்குள்ளயும் உண்மையான பகையும் WWE யாரு பெஸ்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கான உத்வேகமும் இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகி ஒருத்தர் வந்து எம்ப்ரேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா WWE ஒரு பெரிய ஈராவே முடிவடைஞ்சிருது. இந்த ஸ்டோரி அதுக்கு பழி வாங்குற விதமா அண்டர்டேக்கரை போட ட்ரை பண்ணுவாரு. ஓவராலா ஒரு 4 வருஷ கதையை வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரும் ஷான் மைக்கேல்ஸும் ட்ரிபிள் ஹெச்சும் பேக் ஸ்டேஜ்ல வின்ஸ் மெக்மேனும் வேற லெவல்ல சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா பிராக் லெஸ்னர் அண்டர்டேக்கரோட கரியரை முடிவுக்கு கொண்டு வந்தாரு. ரெசல்மேனியா 38ல ட்ரிபிள் ஹெச்சும் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஓரளவு WWE முடிவடைஞ்சது. ஸோ நண்பா, இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க WWE ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க WWE ரசிகரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட பழைய WWE மெமரிஸையும் எண்ட் ஆஃப் நீரா மேட்ச் பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.